திருவண்ணாமலையில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரையை ஆதரித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். நான் கேட்கிறேன், இப்ப எடப்பாடி என்று சொல்ல இறந்தவட்ட அம்மையாரை நான் விவரம் சொல்ல தயாராக இல்லை. இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் முதலமைச்சரானாங்க. அம்மையாருக்கு பின்னால் ஓபிஎஸ் இபிஎஸ். சரி, ரெண்டு பேரும் முதலமைச்சரா இருந்தீங்களே, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு செய்தது, இந்த திருவண்ணாமலை நகரத்துக்கு என்ன செஞ்சது யோசிச்சு பாரு. ஏதாவது ஒண்ணு அடையாளம் இருக்கணுமா இல்லையா? திருவண்ணாமலை மாவட்டம் என்று உருவாக்கி தந்ததே அண்ணன் கலைஞர் தான். இது யாரை கேட்டாலும் சொல்லலாம். யார் காலத்திலயா? உங்களுக்கு கலைஞர் காலத்தில் தான். ஆனா எந்த முகத்தை தூக்கி கொண்டு நீங்க எல்லாம் ஓட்டு கேட்க வரீங்க? அது இந்த ஊரை பொறுத்தளவுக்கு நான் கேட்கிறேன், இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒண்ணு அடையாளம் சொல்ல முடியுமா? அது முடியாது. அப்புறம் இன்னொரு கட்சி நின்று இருக்குது. அந்த கட்சியெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது நோட்டாவோட அது போட்டி போடுற கட்சி. அது வேற அரசியல் கட்சியோட கூட அது போட்டி போடாது. இருந்தாலும் ஒரு கருத்தை சொல்லணும். இந்த அதிமுக சார்பாக ஒரு ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற அந்த நண்பர்களுக்கு நான் சொல்றேன், எப்படியா தயவு செய்து இந்த பிஜேபி 2வது இடத்துக்கு வர விட்டுறாதீங்க. நீங்க தான் 2வது இடத்துக்கு வரணும்ன்ற என்னுடைய வாழ்த்து. நீங்க தான் 2வது இடத்துக்கு வரணும்ன்ற என்னுடைய வாழ்த்து. ஏன்னா வர முடியாது. பிஜேபி நான் தான் சொன்னேன், நோட்டாவோட போட்டி போடுறவங்க அவங்க எப்பவுமே. அதனால வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனாலும் நம்முடைய அன்பு தன்மார்களுக்கு நான் உஷார்படுத்துறேன், எப்படியாவது முயற்சி பண்ணி 2ஆயிரத்துக்கு வந்துருங்கப்பா, எடுத்துடாதீங்க. விலைவாசியும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஏற்றி இருக்கிறது. அவள் எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்க வருகிறார்கள்? அதுவும் திருவண்ணாமலையில. அதனால இது ஏற்கனவே தலைவர் அவர்கள் சொன்னதை போல இந்த பிஜேபியோட நீங்க ஒரு ரகசியமா ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்க. என்னன்னு புரியல. இப்ப நாங்க ஆட்சி நடத்துகிறோம். ஆட்சி நடத்துகிற நாங்களே தைரியமாக இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய கொடுக்க வேண்டிய உரிமையை நீங்கள் தரவில்லை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் தரவில்லை என்று நாங்கள் கண்டித்து பேசுகிறோம். எதிர்கட்சி ஒன்னும் இல்ல, வெறுங்க தான் இருக்கிறீங்க. 2 வார்த்தை சொல்றீங்களா? பிஜேபி 2 வார்த்தை சொல்றீங்களா? அப்படியே பொட்டி மகனும் வாய் அப்படியே முடிக்கிறோம். பிஜேபி எதுக்கு? என்ன காரணம்? என்ன கள்ள உறவு? நான் கேட்கிறேன். ஆனால் சொல்லுகிறேன் மீண்டும், அருமை வாக்காளர் பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, இளைஞரணி தம்பிகளே, தோழமை கட்சியுடைய தோழர்களே, இந்த ஊரில் விரிந்து பறந்து இருக்கிற வர்த்தக சேர்ந்த அன்பு நண்பர்களே, நாம் ஒட்டுமொத்தமாக திருவண்ணாமலையில தம்பி CN அண்ணாதுரைக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள், வெற்றி பெற வையுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.